ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் இன் பஹ்ரைன் தமிழ். இன்னைக்கு ஒரு அக்வேரியம் தான் பார்க்க போயிட்டு இருக்கோம். அந்த அக்வேரியம் சூப்பராக இருக்குங்க. நம்ம பார்க்காத சீ கிரியேச்சர்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வீடியோ எண்டில் இந்த வீக்கான கிவ் அவே கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கோம். கிவ் அவே கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. கிவ் அவே கேஷ் ப்ரைஸை வின் பண்ணுங்க. ஆஹா, ஓப்பனிங்கே நமக்கு ஒரு கூட்டம் ஆயிருச்சு. கேப்ல பூந்து கடாவை வெட்டுறான் ஒய்யால சினேக்கு. வாயில எங்க இருந்தீங்க? பெக்கரி பட்டு வண்ண நமக்கு போட்டு வஞ்சி கொண்டு இப்போ நம்ம மாலுக்கு வந்துட்டோம். மாலுக்கு வந்துட்டு உள்ள என்ட்ரன்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வியூ இருக்கு. ரொம்ப கீழே போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, அக்வேரியம் தான் இங்க இந்த மால்ல வந்து ரொம்ப மெயினா இருக்கு. என்ட்ரன்ஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டிக்கெட் எடுத்துட்டு நம்ம போனோம். அது இல்லாம இந்த மாதிரி பொம்மையெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம வேணுங்கிறது இங்க வாங்கிக்கலாம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் பாருங்க, 12 பீடி வந்துச்சு. டோட்டலா 100 அமௌண்ட்டுக்கு 2600 ரூபாய் வருது. என்ட்ரன்ஸ் 2 பேருக்கு. பதட்டப்படாதீங்க மாமா. உள்ள நுழைஞ்சோன்னா இந்த மாதிரி டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க. இதுவும் அழகா தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு. உள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க டிஸ்பிளேல. ஸோ உள்ளே வந்துட்டோம் நம்ம. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பயமா இருக்கா மரணத்தை சந்திக்க?
நான் செத்து பழைச்சவன். ரொம்ப கொடூரமானவன் ஜாக் ஸ்பேரோ. ஃபிஷ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு நெக்ஸ்ட் செக்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாம்பு மாதிரி ஒரு கிரியேச்சர் இருந்துச்சு. இது பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஸ்னேக் பாபு. இது ரெண்டு சைடும் டிஸ்பிளே இந்த மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்களா அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து விளையாடுற மாதிரி பெரிய டிஸ்பிளேல அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஃபிஷ்ஷு நான் பார்த்ததே இல்லை. அது பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மேலே ஃபிஷ் இருக்குது, அது இல்லாமல் கீழே பாருங்கள், கீழே இருந்து பாம்பு மாதிரி நிறைய கிரியேச்சர் வந்து இருந்துச்சு. ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அந்த கிரியேச்சர். உள்ள இந்த மாதிரி ட்ரீ மாதிரி செட்டப்லாம் வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு ஃபிஷ்ஷு அதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்கத்தில் டிஸ்பிளே வச்சு அதில் வந்து போட்டிருந்தாங்க டீட்டெயிலாக. இது என்ன ஃபிஷ்ஷு, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, அந்த மாதிரி. பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி, பணியாரம் போட்டாலும் சரி, அது என்னைக்குமே பணியாது. உனக்கு எனக்கும் பகை பகைதான்.
பாருங்க என்டர்ல போட்டிருக்காங்களா, இது ஒரு டனல் மாதிரி வச்சிருக்காங்க. குழந்தைங்கலாம் உள்ள போயிட்டு வரலாம், பெரியவங்க கூட போகலாம். பட் நம்ம குனிஞ்சு போற மாதிரி இருக்கும். குழந்தைங்க போயிட்டு வர்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு. அதுக்குள்ள அந்த டனல்ல உள்ள போயிட்டு கூட நம்ம அந்த அக்வேரியம் உள்ள இருந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஃபிஷ் வெரைட்டி பாருங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு. இது பாக்குறதுக்கு அதுல நிறைய ஃபிஷ் இருந்துச்சு. ஆமா, என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. ரெண்டு எண்டுக்கும் இந்த மாதிரி கூட்டம் கூட்டமா இங்கிட்ட அங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. இங்க பாருங்க, இந்த எண்டுக்கு போயிட்டு திரும்ப அதே அப்படியே கூட்டமா இந்த எண்டுக்கு வருவாங்க எல்லாரும். ஃபிஷ் டேங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு டனல் மாதிரி செட்டப் வச்சுருந்தாங்க. இது பெரிய டனலாக இருந்துச்சு. உள்ளே போயிட்டு நிறைய பேர் ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த ஆர்ச் மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க உள்ளே போயிட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். கோபிகா, அவன் கிட்ட டப்பா கார் தான் இருக்கு, என்கிட்ட Volkswagen காரே இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் சர்ருபுரன் ஃபாஸ்டா போலாம். ஃப்ளவர் மாதிரி இருந்துச்சு. பட் இதுவும் ஒரு
மூவிங் சீ கிரியேச்சர் தான். இது பாருங்க மூவ் ஆகுது பாருங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அது ஒரு ஃப்ளவர் மாதிரி இருந்துச்சு. பட் பார்த்தோம்னா வந்து நல்லா மூவ் ஆகுறது நல்லா தெரிஞ்சுது. செக்ஷன்ல ஜெல்லி ஃபிஷ்ல நிறைய வெரைட்டி ஆஃப் ஜெல்லி ஃபிஷ் வச்சிருந்தாங்க. பாருங்க ப்ளூபெர் ஜெல்லி, சீ ஜெல்லி, அந்த மாதிரி நிறைய ஜெல்லி இருந்துச்சு. வஞ்சர மீனை வறுத்து வச்சாம ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. என்னது? அது உள்ள நிறைய கலர் லைட்டிங்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ கலர் லைட்டிங் அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு ஜெல்லி ஃபிஷ் மேல. ஜெல்லி ஃபிஷ் இருந்துச்சு. அது இல்லாமல் இங்கே பாருங்க இந்த ரெட் கலர்ல ரொம்ப குட்டியா ஜெல்லி ஃபிஷ், அது அப்படியே அது ஹார்ட் துடிக்கிற மாதிரி அது இருக்கு பாருங்க. அது அப்படி அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அது இல்லாமல் இதெல்லாம் பாருங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கிரியேச்சர்ஸ் நிறைய இருந்துச்சு. அது இல்லாமல் இங்கே பாருங்க இந்த எக்லாம் வந்து உள்ள வச்சு இந்த மாதிரி கிளிப்லாம் போட்டு இந்த மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த எக்லாம் வந்து இந்த ஃபிஷ்ஷோட தான். இந்த ஃபிஷ் பாருங்க பிளாக் கலர்ல இருக்கு. இதுக்குள்ள இருக்க முட்டைக்குள்ள இருக்க அந்த சின்ன ஃபிஷ் எல்லாம் பாருங்க, அதெல்லாம் மூவிங்ல தான் இருந்துச்சு. நல்லா பார்த்தோம்னா தெரிஞ்சது. அதுல இது எப்படி மூவ் ஆகுது பாருங்க. இந்த வீடியோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து நம்ம இதோட இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்ஸ்லாம் நிறைய இருக்குது. ப்ளஸ் ஸ்கூபா டைவர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.
பெரிய ஃபிஷ் அக்வேரியம் இருந்துச்சு. இதில் பாருங்க ஸ்கூபா டைவர்ஸ் உள்ள போயிட்டு ஷார்க்கு நிறைய ஃபிஷ்ஷுக்கெல்லாம் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. பாருங்க நாங்கள் போனது பக்ரீத் டைம் போயிருந்தோம். அப்போ பாருங்க ஸ்கூபா டைவர்ஸ் வந்து இந்த மாதிரி ஈத் முபாரக் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி.
ஸோ இந்த வீக்கான கிவ்அவே கொஷின் அக்வா லங்குன்ற ஒரு வேர்டு வீடியோவில் எந்த செகண்டில் வந்து டிஸ்ப்ளே ஆகுது அப்படின்றத டைம் ஸ்டாம்ப் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். கரெக்டாக மென்ஷன் பண்ணுறவங்களுக்கு கிவ்அவே கேஷ் ப்ரைஸ் கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர மோதிர கையில குத்தவா அண்ணே? ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? போடா.